ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன படிக்க போகிறோம்னா கோட் கன்வெர்ட்டர்ஸ் பற்றி படிக்க போகிறோம். இது 4 விதமான கோட் கன்வெர்ட்டர்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பைனரி டு கிரே கோட், கிரே டு பைனரி கோட், விசிடி டு XS3 கோட் அண்ட் XS3 டு விசிடி கோட். ஸோ இதில் வந்து கிரே டு பைனரி கோட் அண்ட் பிசி டு XS3 கோட் பற்றி ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ பதிவிட்டிருக்கேன். ஸோ அதை பார்த்துக்கோங்க. இப்போது இந்த வீடியோவில் வந்து நம்ம பைனரி டு கிரே கோட் பற்றி படிக்கலாம். பைனரி கோட்னா உங்களுக்கு தெரியும். அது வந்து 1 2 4 8 16 அப்படின்னு போயிட்டுருக்கும். 0 1 2 3 4 அப்படின்னு லைனாக வந்துட்டுருப்போம் இல்லையா? இது வந்து 0 அண்ட் 1 சேர்ந்தது. இப்போ நம்ம வந்து இதுலேருந்து ஏன் வந்து கிரே கோட் போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரே கோடு வந்து இட் இஸ் அ நான் வெயிட்டட் கோட். சரியா? ஸோ பைனரி கோட் 4 பிட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கிரே கோடை வந்து 4 பிட்டாக வச்சுக்கலாம். சரியா? இப்போது இந்த கிரே கோடு வந்து கிரே கோடை பற்றி சொல்லணும் அப்படின்னா, கிரே கோடுக்கு இன்னொரு பேர் வந்து ரிஃப்ளெக்டட் பைனரி கோட். ரிஃப்ளெக்டட் பைனரி கோட்னு சொல்லுவாங்க. இல்லாட்டி இதை வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா சைக்ளிக் கோட்னு சொல்லுவாங்க. சைக்ளிக் கோட் ஆர் யூனிட் டிஸ்டன்ஸ் கோட்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம வந்து ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் எப்படி பைனரி கோடு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நீங்கள் இது பார்த்துட்டிங்கன்னா இதுதான் வந்து பைனரி கோட் இல்லையா? ஸோ இதுதான் பைனரி கோடு. இது ஃபுல்லாக பைனரி கோடு. இப்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் கிரே கோடுன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இந்த கிரே கோடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு நம்பரும் இந்த ஒரு நம்பரும் எடுத்தீங்க அப்படின்னா இந்த இந்த நம்பரில் எல்லாமே 0வாக இருக்குது. இந்த நம்பரில் G0 மட்டும் 0லேருந்து 1ஆக மாறி இருக்குது. ஸோ அப்போது நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா இந்த 2 இதுக்கும் ஒரே ஒரு பிட்டு மட்டும்தான் சேஞ்ச் ஆகிருக்கு. கரெக்டு தானே? எது சேஞ்ச் ஆகிருக்கு? G0 மட்டும் சேஞ்ச் ஆகிருக்கு. 0லேருந்து 1ஆக சேஞ்ச் ஆகிருக்கு. இதே நீங்கள் அடுத்த நம்பர் பாருங்கள். இந்த நம்பரையும் இந்த நம்பரையும் பாருங்கள். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா G1 மட்டும் தான் சேஞ்ச் ஆகிருக்கு இல்லையா? 0லேருந்து 1க்கு மாறி இருக்குது. இதே நீங்கள் இந்த 3வது நம்பரையும் 4வது நம்பரையும் பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயும் ஒரு G0 மட்டும் தான் சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ இப்போது நீங்கள் எந்த சக்ஸஸிவ் நம்பர், அதாவது தொடர்ந்து வர நம்பரை எதை எடுத்துட்டாலும் இப்போ இந்த நம்பரும் இந்த இதையும் பார்த்தீங்கன்னா G0 மட்டும் தான் சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ அதனால தான் இது வந்து என்ன சொல்கிறாங்க, யூனிட் டிஸ்டன்ஸ் கோட். யூனிட்னா 1. ஸோ ஒரே ஒரு நம்பர், ஒரே ஒரு பிட்டு மட்டும் சேஞ்ச் ஆகிட்டுருக்கு. இதே நீங்கள் வந்து பைனரி கோடில் பாருங்கள். பைனரி கோடு இந்த 2 கோடு எடுத்துக்கோங்களேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிட்டு சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த கோடு எடுத்தோடனே 4 பிட்டுமே சேஞ்ச் ஆகிருக்கு இல்லையா? இந்த பிட்டும் இந்த நம்பரும் பார்த்தீங்கன்னா 4 பிட்டு சேஞ்ச் ஆகிருக்கு. ஆனால் நீங்கள் தொடர்ந்து வர எந்த 2 நம்பரையும் எடுத்துகிட்டேனாலும் ஒரே ஒரு பிட்டு மட்டும் தான் சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ இதுதான் இதோட அட்வான்டேஜ்னு சொல்லலாம். ஸோ இந்த கிரே கோடு வந்து எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகிருக்கு அப்படின்னு பார்க்கணும். ஸோ எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட யூசஸ் வந்து ஃபஸ்ட்டு இது வந்து ஒரு இது இட் வில் ப்ரிவென்ட் ஸ்பூரியஸ் அவுட்புட் ஃப்ரம் electromechanical switches. ஸோ இதுக்கு யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு இட் வில் ஃபெசிலிட்டேட் எரர் கரெக்ஷன் இன் டிஜிட்டல் கம்யூனிகேஷன் இல்லையா? and it will also use to helps to simplify logic operations. Yeah. So basically it will reduces errors in practice. ஸோ இது யார் கண்டுபிடிச்சான்னு பார்த்தீங்கன்னா அவர் பேர் வந்து ஃப்ராங்க் கிரே.
ஸோ இவர் தான் இதை வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. ஸோ இதை வந்து எப்படி சொல்லணும்னா ரிஃப்ளெக்டட் பைனரி கோடுன்னு கூட சொல்லலாம். ஆர்பிசி ஆர் ரிஃப்ளெக்டட் பைனரி அப்படின்னு கூட சொல்லுவீங்க. சரியா? இப்போது நம்ம இதை பார்த்துட்டோம். இது எப்படி வந்து இதை வந்து சால்வ் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு, இதை வந்து எடுத்துக்கிட்டாங்க அப்படின்ட்டு. ஸோ இப்போது நீங்கள் ஒரு இந்த கே மேப் எடுத்துக்கலாம். இப்போ இந்த 4 வேரியபிள் கே மேப் எடுத்துட்டீங்க அப்படின்னா 4 வேரியபிள் கே மேப்பில் எப்படி எழுதியிருக்காங்க பாருங்கள். 0 0 0 0 நெக்ஸ்ட் 0 0 0 1 நெக்ஸ்ட் 0 0 1 1 நெக்ஸ்ட் 0 0 1 0. ஸோ இப்படி தான் எழுதியிருக்காங்க. ஸோ இதே தான் வந்து கிரே கோடுன்னு சொல்லுவாங்க. இதே தான் கிரே கோடுன்னு சொல்லுவாங்க. எப்படி எழுதியிருக்காங்க 0 1 3 அண்ட் 2 இல்லையா? பாருங்களேன். ஸோ இப்போ எப்படி எழுதலாம்? இது 0, இது 1, இது 3, இது வந்து 2 இல்லையா? ஸோ அடுத்து என்ன வரணும்? அடுத்தது ஒரு 1 பிட் தான் சேஞ்ச் ஆகணும். ஸோ அதனால் எப்படி எழுதியிருப்பாங்கன்னா இது வந்து பாருங்கள் 0 1 3 2ன்னு வந்துச்சு. அதுக்கப்புறம் எப்படி வரணும் அப்படின்னா இப்படி போயிட்டு கீழே வரும். சரியா? ஸோ கீழே வந்தீங்க அப்படின்னா 0 1 1 0 இல்லையா? 0 1 1 0. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வரும். சரியா? அடுத்தது 0 1 1 1 நெக்ஸ்ட்டு 0 1 0 1 அதுக்கடுத்து இப்படி வரும். சரியா? இடதுபுறமாக வரும் 0 1 0 0. ஸோ அதுக்கப்புறம் கீழே வந்தாலும் 1 1 0 0. அதுக்கடுத்தது ரைட் சைடில் வரும் இல்லையா? ஸோ 1 1 0 1 நெக்ஸ்ட்டு 1 1 1 1 நெக்ஸ்ட்டு 1 1 1 0. ஸோ வலது திருப்பி இடது இல்லையா? சரி இப்படி பார்த்தீங்கன்னா இது ஒரு பாம்பு ஷேப்பில் வரும். சரி, இப்போ கடைசி நம்பர் என்ன வரணும்? 1 0 0 0 தான் வரும். பாருங்களேன், இந்த ட்ரூத் டேபிள் பாருங்கள். 1 0 1 0 0 0 இப்படி தான் இது வந்து பி. புரியுது இல்லையா? ஸோ நான் கேமப் எப்படி இருக்கோ அதே மாதிரி இந்த இதையும் நான் கோட்டுறோம் இல்லையா? ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் இது எப்படி வந்து அவுட்புட் எக்ஸ்பிரஷனாக எழுதணும் அப்படின்ட்டு. ஸோ எப்படி எழுதுவாங்க? ஃபஸ்ட்டு வந்து G3 எழுதுவோம் இல்லையா? G3 ஆஃப் இல்லையா? எப்படி எழுதணும்? B3 கமா B2 கமா B1 கமா B0 இஸ் ஈக்குவல் டு சமேஷன் எம். ஸோ ஸ்மால் எம்ங்கிறதுனால எங்கே வந்து 1 இருக்குன்னு பார்ப்போம். எங்கெல்லாம் 1 இருக்குது? இதெல்லாம் 0 இல்லையா? 0 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 இல்லையா? ஸோ எங்கேருந்து 1 இருக்குது? 8ஆம் நம்பர்லேருந்து 15 வரைக்கும் 1 இருக்குது. 8 9 10 11 12 13 14 15 சரிதானே? ஸோ இதுக்கு எப்படி கேம் ஆஃப் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கேம் அவுட் எழுதியிருப்பாங்க ஃபார் G3. ஸோ இதுதான் கேம் அப் இல்லையா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் தான் 8 இல்லையா? ஸோ இது 8. ஸோ இது 8 பார்த்தீங்கன்னா இதில் வந்து பாருங்கள் 8 9 11 10 12 13 15 14. ஸோ இந்த இதில் நீங்கள் இதை மட்டும் குரூப் பண்ணீங்க அப்படின்னா இந்த 4 இந்த 8 ஒன்னையும் குரூப் பண்ணீங்க அப்படின்னா இதில் எது காமன் போகும்? இதில் எது காமன்? B3 தான் காமன். அதாவது இந்த 2 மட்டும்தான் ஒன்றா இருக்குது. ஸோ அது என்னது? B3. ஸோ அதனால் G3யோட வேல்யூ வந்து B3. சரியா? G3யோட வேல்யூ வந்து B3. அதே மாதிரி நீங்கள் G2 வேல்யூவை இதை மாதிரி எழுதிக்கோங்க. B3 B2 B1 B0 இல்லையா? ஸோ இப்போ இதை எழுதுனீங்க அப்படின்னா சமேஷன் எம்மை எப்படி எழுதுவீங்க? எங்கெங்கெல்லாம் 1 இருக்குது? G2 பார்த்தீங்கன்னா 4வது நம்பர் இல்லையா? 4 5
6, 7, 8, 9, 10, 11 வரைக்கும் அது 1 இருக்கு. ஸோ இப்போ இதை எடுத்து கேமேப்பில் நம்ம சால்வ் பண்ணோம் இல்லையா? ஸோ இப்போது இதோட கேமேப் பார்த்தீங்கன்னா G2ஓட கேமேப்பு இது வந்து 4 இல்லையா? இது 4, 5, 7, 6, 8, 9, 10, 11. இந்த இதில் எப்படி குரூப் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 4 ஒன்றை மட்டும் தனியாக குரூப் பண்ணணும். ஏன்னா இந்த 4 ஒன்று மேலே இருக்கிற 4 மேலே இருக்கிற 4 பாக்ஸும் ஒன்றா இல்லை, கீழே இருக்கிற 4 பாக்ஸும் ஒன்றா இல்லை. ஸோ அதனால் இந்த 4 ஒன்றை மட்டும் குரூப் பண்ணணும். ஸோ இந்த 4 ஒன்றை மட்டும் குரூப் பண்ணால் உங்களுக்கு 2 வேரியபிள் கிடைக்கும். அந்த 2 வேரியபிள் என்ன பாருங்கள், B3 பார் B2 சரிதானா? அது எப்படி எழுதியிருக்கலாம்னா B3 பார் B2. இந்த பார் எப்படி கூட எழுதலாம். ப்ளஸ் அடுத்தது இந்த 4 ஒன்னோட வேல்யூ வந்து B3 B2 பார், B3 B2 பார். ஸோ இந்த B3 B2 பாரை எப்படி எழுதலாம், B3 B2 பார். இது ரெண்டுக்கும் ஒரு ஃபார்முலா வந்து B3 XOR B2 இல்லையா? ஸோ அதே மாதிரி நீங்கள் G1 எழுதிக்கலாம். G1 = summation M என்ன வரும், எங்கெல்லாம் ஒன்றா இருக்குது 2, 3, 4, 5 இல்லையா? 2, 3, 4, 5. அதே மாதிரி இங்கே பார்த்துட்டிங்கன்னா 10 இல்லையா? 10, 11, 12, 13. ஸோ இப்போ இதை எடுத்துகிட்டு போய் நம்ம G3க்கு சரி G1 இல்லையா? G1 2, 3, 4, 5, 2, 3, 4, 5 எங்கே இருக்குது 2, 3, 4, 5 இல்லையா? நெக்ஸ்ட்டு 8, 9 கிடையாது, இதில் வந்து 10, 11, 12, 13 இல்லையா? 10, 11, 12, 13. ஸோ இப்போது இதை வந்து எப்படி குரூப் பண்ணணும், இந்த 4 ஒன்றையும் குரூப் பண்ணணும். இந்த 0 இந்த 0 தான் காமனாக இருக்குது. ஸோ அதனால் இது வந்து B2 பார்னு எழுதிருக்கு. B2 பார் இதில் வந்து சரி இந்த இது 4 வேரியபிள்னா 2 4 ஒன்றுங்கிறதுனால 2 வேரியபிள் கிடைக்கும். ஒன்று வந்து B2 பார், இன்னொரு இது வந்து இதில் காமன் பார்ப்போம். இதில் காமன் என்னது B1 இல்லையா? ஸோ B2 பார் B1, B2 பார் B1 ப்ளஸ் அதே மாதிரி நம்ம இந்த 4 ஒன்றை குரூப் பண்ணால் 2 வேரியபிள் கிடைக்கும். அதில் வந்து ஒன்று வந்து B1 பார், இன்னொன்று வந்து B2, B1 பார் B2 இல்லையா? B1 பார் B2. ஸோ இதுவும் இந்த ஃபார்முலாவும் ஈக்குவலாக தான் இருக்குது பாருங்கள். ஸோ அதனால் இது வந்து எப்படி எழுதிதான் B1 XOR B2 எழுதிது இல்லையா? ஸோ அதே மாதிரி G0க்கும் இதே மாதிரி எழுதிக்கோங்க. 1, 2, 3, 4 இல்லை, 4, 5 அது மாதிரி இது இல்லை. ஸோ 8, 9, 10 அப்புறம் 13, 14. ஸோ இதை எடுத்து நாம் G0ல் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ G0ல் சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள், இது வந்து 0, 1, 2 இல்லையா? ஸோ 5, 6. ஸோ இப்போ இதை மட்டும் குரூப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து B1 பார் B0 கிடைக்கும். இங்கே வந்து B1 B0 பார்னு கிடைக்கும். ஸோ இது ரெண்டு ஆட் பண்ணிங்க அப்படின்னா யூ வில் கெட் நீங்கள் வந்து G0 = B1 பார் B0ன்னு இருக்கு இல்லையா? ஸோ அதுக்கப்புறம் இதோட லாஜிக் டயக்ராம் இல்லையா? ஸோ இந்த லாஜிக் டயக்ராம் எப்படி போட்டுருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நமக்கு கிடைச்சது வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா G3 = B3 இல்லையா? ஸோ G3 = B3னா நம்ம அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம் இல்லையா? இங்கேருந்து B3 = G3ன்னு வருது. ஸோ இதெல்லாம் இன்புட்டு, இதெல்லாம் அவுட்புட். ஸோ இது எப்படி எழுதலாம், G3 = B3ன்னு எழுதிக்கலாம் இல்லையா? ஸோ அதே மாதிரி G2 என்னது, G2 வந்து B3 XOR B2 இல்லையா? B3 XOR B2. அதே மாதிரி G1 என்னது, G1 வந்து B2 XOR B1. அதே மாதிரி G0 வந்து B1 XOR B0. ஸோ இது இப்படி தான் சால்வ் பண்ணும். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.